வேத பகுதியில பார்ப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். இப்ப படிக்கணும்னா 6-7, 10-11, 7-17, 18, 27-28 வரைக்கும் பார்ப்போம். இந்த வேத பகுதி வந்து ஹானாவின் ஜெபத்தை குறிப்பாக இருக்குது. அவங்க கணவருக்கு 2 மனைவிமார்கள் உண்டு. ஒரு மனைவிமாருக்கு வந்து அநேக பிள்ளைகள் இருக்கு. ஆனா ஹானாவுக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை பாக்கியம் கொடுக்கல. அந்த நேரத்துக்கு அதிகமாக அவங்க ஜெபித்தார்கள், பொறுமையோடு ஜெபித்தார்கள். ஆனாலும் அந்த பிள்ளை பெற முடியாமல் இருந்த ஒரு நிலைமையில இருந்தாங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் அவங்களுடைய கர்ப்பத்தை அடித்து விட்டார். அது வேதனையான காரியம். ஆனாலும் அதை விட வேதனையான காரியம் என்னன்னா, அவங்களோட சக்காலத்தில் அவங்க வந்து சினமூட்டுவதும் எரிச்சலை உண்டாக்குவதும், ப்ரோவோக் அண்ட் இரிட்டேட், அவங்க வந்து அதை செய்வாங்க. அது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். அந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது நம்பி செய்தாங்கன்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு கோபம் வரும். ஆனா இந்த சகோதரிக்கு இந்த ஒரு நிலைமை இருந்தது. அப்ப குறிப்பாக எந்த காலகட்டத்துல எங்களுக்கு இது நடந்தது? வசனம் 7 பார்ப்போம். ஜெப ஆலயத்துக்கு போற வேலையில அது எவ்வளவு ஒரு முக்கியமான நேரம். ஜெப ஆலயம் சொல்ல வேண்டிய வேலையில நம்ம ஆண்டவரை நோக்கி போகிறோம், ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், ஆண்டவருடைய ஜனங்களோட ஐக்கியப்பட போகிறோம். அப்ப இந்த காலகட்டத்துல இவங்க செய்தாங்கன்னா இந்த சகோதரி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? எப்படி அவங்க வந்து சபையில போய் ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, எப்படி ஜெபிப்பாங்க? நிச்சயமாக அது வந்து அவங்களோட தடை. அப்ப இந்த காலகட்டத்துல அவங்க செய்யற வேலையில ஆனாவனால என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு அழுதுகிட்டு இருந்தாங்க, சாப்பிட முடியல, யாரோட பழக முடியல. சோ இந்த நிலைமை அவங்களுக்கு. சோ இந்த நிலைமை வந்த பிற்பாடு அவங்க ஆஃப்கோர்ஸ் யோசிச்சிருப்பாங்க, நான் இப்படியே கண்டினியூ பண்ணேன்னா, இப்படியே நான் போய்கிட்டு இருந்தேன்னா எப்படி என்ன நடக்க போகுது? அவங்க நினைச்சிருப்பாங்க, இப்படியே நான் கோவப்பட்டு இருந்தேன்னா, இப்படியே என்னோட நிலைமை இருந்துச்சுன்னா ஐ கேனாட் மூவ் ஆன். ஸோ அது ஒரு கட்டம் அவங்க நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நான் செய்யறதுனால இது என்ன நிலைமை எனக்கு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஸோ மைஸ்வல் நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஸோ வசனம் 10 பார்ப்போம். அவங்க எங்க போனாங்க? ஆண்டவர்கிட்ட போனாங்க. எங்க? ஜெபிக்கிறதுக்கு. ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதார்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சரீர வகையில வந்து நம்ம காலுக்கு ஒரு புண்ணு வந்துச்சுன்னா என்ன செய்வோம்?
போய் மருத்துவரை பார்ப்போம். மருத்துவரை பார்த்து அதுக்கு சிகிச்சை வாங்கி மருந்து பெற்று அப்பொழுது நம்மளுக்கு அந்த காயம் ஆற்றப்படும். ஆனா ஹானாவுக்கு என்ன காயம்? உள்ளாளத்துல காயம், இன்டர்னல் இன்ஜுரிஸ். ஸோ இந்த காயத்துக்கு யாரு மருந்து கொடுப்பா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட பரம வைத்தியர். அவருதான் அந்த காயத்துக்கு மருந்து கொடுக்க முடியும். ஸோ அவங்க என்ன செய்தார்கள்? அங்க போய் ஆண்டவர்கிட்ட காட்டுனாங்க. இந்த காயத்தை காட்டுறது மட்டும் அல்ல, அவங்க கண்ணீரோட ஜெபத்துல இருந்தாங்க. கண்ணீர் ஜெபம் கூட. ஏன்னா கண்ணீர் நம்மளோட கண்ணீர் ஆண்டவர்கிட்ட போய் சேர்க்கிறது. Tears are prayers also because it travels to God. அப்ப அவங்க உள்ளாளத்துல இருந்து அந்த ஜெபம் ஏற்கப்பட்டது. அவங்களோட வேதனை, கசிப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் அந்த புண்ணை எப்படி ஒரு டாக்டர் அந்த புண்ணை கை கொடுத்து மருந்து கொடுத்து ஆற்றினாரோ அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட காட்டுற வேலையில ஆண்டவர் அந்த புண்ணை ஆற்றினார். நிச்சயமாக அது ஆவிக்குரிய விதத்துல அவர் ஆற்றிருப்பாரு. ஆவிக்குரிய சிகிச்சை அவங்களுக்கு செய்தார்கள் ஆண்டவர். ஏன் அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்தது ஆண்டவருக்கு மேல். வசனம் 11 பார்ப்போம். அவங்க என்ன செய்தாங்க? ஒரு பொருத்தனை செய்தார்கள் ஆண்டவர் முன்பாக. நான் விசுவாசிக்கிறேன் இவ்வளவு வருடமாக அவங்க சும்மா ஒரு சாதாரண ஜெபம் செய்திருப்பார்கள். ஆண்டவரே எனக்கு கவலையா வேதனையா இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி என்ன செய்தார்கள்? ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்தார்கள். ஏன்னா அவங்களால அந்த வலி இதுக்கு மேல தாங்க முடியல. வருஷம் இதே வலி இதே வேதனை வருஷம் பார்க்கிற வேலையில இந்த சக்கரத்தை அவங்க துன்புறுத்தினார்கள். ஸோ அவங்க இது மூலியமாக அவர் டெஃபினெட்லி அந்த கட்டத்துல ஒரு முடிவு எடுத்திருப்பார்கள். ஆண்டவரே நீங்க ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் இந்த பிள்ளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவங்கள ஒரு வாக்குறுதி செய்கிறார்கள் ஆண்டவர் முன்பாக. அப்ப அந்த கட்டத்துல அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கிற வேலையில என்ன செய்திருப்பாரு? டெஃபினெட்லி கேட்டிருப்பாரு. ஆனா இந்த கட்டத்துல நீங்க கவனிங்க, அவங்க என்ன செய்தாருன்னா அவங்களோட உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து விட்டார்கள். she dedicated life to God. அது மட்டும் இல்ல, அவங்களோட உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து விட்டார்கள், திறந்து விட்டார்கள். So when she opened up her heart, அவங்களோட உள்ளத்தை அவங்க திறந்து கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தாரு? நான் விசுவாச ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு? அவங்களோட கர்ப்பப்பையை திறந்து விட்டார். ஸோ இங்க குறிப்பாக நம்ம பார்க்கிறோம், அவங்களோட உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட திறந்து விட்டார்கள். அவங்களுக்கு புரிந்து கொண்டது, அதாவது என்னோட ஆசீர்வாதத்துக்கு ஒரு பிள்ளை தேவை. இந்த பிள்ளை தேவை, இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ நான் இந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட திருப்பி மறுமையா நான் கொடுக்குறேன் என்று அவங்க ஒரு உறுதி எடுத்தார்கள். அதே மாதிரி அந்த பிள்ளை பிறந்தது ஆண்டவர், அவங்க அந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். இப்ப இந்த வேத பகுதியிலிருந்து 3 காரியங்கள் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். 3 காரியங்கள். முதலாவது காரியங்கள் வெறுப்புல இருந்து அன்பு. அவங்களுக்கு வெறுப்பு இருந்தது, கசப்பு இருந்தது, கோபம் இருந்தது. ஏன்னா அவங்க சின்னமுட்டுனாங்க, கோபம் எடுத்தார்கள். ஸோ அவங்களுக்கு hatred to love, அவங்களுக்கு அந்த காரியம் நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி செய்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? அது பாதிக்கும் நம்மளுக்கு. நம்ம யாருக்கும் பழக மாட்டோம், போக மாட்டோம். இதுக்கு மேல இருக்கு எங்களோட நான் போய் பழகுனா கூட என்ன புண்படுத்த வார்த்தை எனக்கு சேரும்னுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்ப அந்த மாதிரி நம்ம செய்யற வேலையில நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம செவறுகளை உருவாக்குறோம். ஸோ அந்த செவறுகள் உருவாக்குன பிற்பாடு என்ன நடக்கும்? நம்ம ஒரு சிறைக்குள்ள மூடப்படுறோம், கட்டப்படுறோம். இப்ப நம்ம வெளியாக முடியாது, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இப்ப இந்த மாதிரி செய்யற வேலையில ஆக்சுவலி இது பாவம். ஏன் பாவம்னா, முதலாவது அந்த ஆண்டவர்கிட்ட நம்மளை பிரித்து எடுக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க மாட்டோம். 2வது மனுஷன்கிட்ட நம்ம போய் பழக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி செய்யற வேலையில ஆண்டவரோட இது பாவம். ஏன்னா நம்ம ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு, அவர்கிட்ட போய் நெருங்க வேண்டும், நம்மளோட இருக்கிற மனுஷர்கிட்ட பழக வேண்டும் என்று. பட் இந்த மாதிரி வேதனையா இருக்கிற காரியத்துல நம்ம இந்த மாதிரி செய்யறது நம்மளுக்கு it feels right for us, it feels good. பட் நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம இது செய்யக்கூடாது. ஏன்னா இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம். இப்ப நம்ம பார்த்த வசனம் 11. ஆனா என்ன செய்தாருன்னா அவங்க அவங்க உள்ளத்தை ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க சொன்னார்கள். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும்?
ஆண்டவரே என்னோட உள்ளத்தை நீர் பாரும். நம்ம போய் சொல்லக்கூடாது இவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இருங்களா ஒரு நாள் இருக்குங்களா, நான் வைக்க போறேன். நோ, அவங்க ஆனா அப்படி செய்யல. அவங்க வந்து என்ன செய்தாங்க, ஆண்டவரே முதலாவது என்னோட உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஆராய்ந்து பார்க்கிற வேலையில ஆண்டவர் உங்களுக்கு சிகிச்சை செய்வார். அப்ப சிகிச்சை செய்யற வேலையில அப்பொழுது நம்மளுக்கு வந்து வெறுப்புல இருந்து என்ன வரும், அன்புக்கு மாறுபடும். சோ இது வந்து எனக்கும் சேர்ந்ததுதான். இது அனுபவங்கள் உண்டு எனக்கு. சோ அந்த கருத்துல நான் தைரியமா சொல்றேன், ஆண்டவர் அப்படியா நம்ம செய்யற வேலை, ஆண்டவர் என்னை பாருங்க, என்ன ஆராய்ந்து பாருங்க சொல்ற வேலையில ஆண்டவர் வந்து நம்மள சந்திப்பாரு. அதாவது நம்ம உள்ளத்தை சந்திப்பாரு. அப்பொழுது நம்ம செய்யற ஜபம் மற்றவங்களுக்கு போய் சேரும். வெறுப்புல இருந்து அன்பு மட்டும் இல்ல, ஜபம் வந்து என்ன செய்யுது, நம்மளோட உள்ளத்தை மாற்றுகிறது, நம்மளோட attitude, நம்மளோட சிந்தையை மாற்றுகிறது. prayer changes our heart and our attitude. and not only that, அது மட்டும் இல்ல, ஜபம் வந்து எதிரியானவருடைய சதி திட்டங்களை முறியடிக்கிறது, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. இப்படி நம்ம செய்தோமானால், ஏன்னா பார்க்க வேலை ஆனாவோட வாழ்க்கையில அந்த எதிரியாவோட அந்த பிள்ளை அந்த சக்காலத்தை அப்படி அவங்க வேதனைப்படுத்தக்குள்ள வேலையில அவங்க வந்து ஆக்சுவலி சப்போஸ் டு கோ அண்டர் டிப்ரெஷன். இப்போ பார்த்தோம்னா வரட்ட கருத்துல இது நடக்குது. சப்போஸ் அவங்க வந்து டிப்ரெஷனை போகணும், ஆனா அவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவர்கிட்ட போய் உள்ளத்தை திறந்து கொடுத்து பிற்பாடு அவங்க வந்து அறிந்து கொண்டாங்க, இந்த நபர் மேல் பின்னால வந்து இவங்க இல்ல, இவங்க பின்னால யார் இருக்கா, எதிரியானவர்கள். அவங்கள நோக்கி பார்த்தார்கள். அவங்கள பார்த்த பிற்பாடு அவங்க என்ன செய்தாங்க, நிச்சயமாக அவங்களோட சக்காலத்துக்காக ஜெபிச்சிருப்பாங்க. நம்மளுக்கும் அதே அனுபவங்கள் உண்டு இருக்கலாம். நம்ம வந்து மற்றவங்க அந்த செய்யற நபர் பார்க்காத பற்றி அவங்க பின்னால இருக்கிற என்ன காரியத்தை, என்ன யார் இருக்கா அவங்க பின்னால, அந்த காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஸ்லோகம் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். நம்ம உள்ளத்தை திறந்து கொடுக்கிற வேலை ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். இந்த மாதிரி நம்ம செய்தோமானால் அநேக பிரச்சனைகளுக்கு சுலபமான சொல்யூஷன், ப்ராப்ளம், அதிக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணப்படும். ரெண்டாவது காரியம் வந்து from fear to peace, பயத்திலிருந்து சமாதானம் உண்டானது. வசனம் 17 பார்ப்போம். ஓகே, இங்க பாக்குறோம். முதலாவது அவங்க சொன்னாங்க, சமாதானத்தோட போ, ஆண்டவர் நீ கேட்டதை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ஆண்டவருக்கு வருகிற வேலையிலும் ஆண்டவர் கொடுக்கிறது முதலாவது நம்ம பார்த்தோம், திறந்து கொடுக்கிற வேலை நம்ம உள்ளுக்கு திறந்து கொடுக்க முதலாவது அன்பு கொடுப்பார். ரெண்டாவது பாக்குறோம் சமாதானத்தை கொடுப்பார். நம்ம சமாதானம் கொடுக்கிற வேலையில நம்மளுக்கு வந்து பிரச்சனை மறந்து போயிட்டு என்ற அர்த்தம் இல்லை. டசன்ட் மீன் ஆண்டவர் சமாதானம் கொடுத்துட்டா இந்த பிரச்சனை நீங்கி போயிட்டு, அது அர்த்தம் இல்லை. Peace does not mean the absence of trouble, but the presence of God. Right? So ஆண்டவரோட சமாதானம் உள்ளத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை நம்மளால சந்திக்க முடியும். அது மட்டும் இல்ல, சமாதானம் வந்த பிற்பாடு என்ன வரும், விசுவாசம். விசுவாசம் வந்த பிற்பாடு நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். ஆண்டவர்கிட்ட தைரியமாக, ஆண்டவரே நீர் நான் செய்கிற இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரிப்பீர் என்று நம்மளுக்கு அந்த தைரியம் வரும். வேதத்துல நம்ம பார்த்தோம்னா 365 வார்த்தை கருவைகள் பயப்படாதீர்கள் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டது. 365 times fear not is given in the word of God. அப்போ 365 கருவை சொன்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துல 365 நாட்கள் உண்டு. ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு வசனத்தை எடுத்து படிச்சோம்னா ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுக்கு ஒரு வைட்டமின் இருக்கு. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறாரு. வசனம் சங்கீதம் 34:4 பயத்துக்கு நீக்கலாக்கி விட்டார். ஐசாயா 26:3 பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுது. இந்த வசனத்திலே இருக்கு, ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க பயத்துல நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்களா, எதிர்கால பயம் இருக்கா, இந்த பயம் அந்த பயம், அப்படியே அநேக பயங்கள் இருக்கா, நீங்க போய் ஆண்டவர்கிட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக சமாதானத்தை கொடுப்பார். முதலாவது திருப்பி ஒரு கேட்பேன், முதலாவது உள்ளத்தை திறந்தா அன்பு கொடுப்பார், ரெண்டாவது சமாதானம் கொடுப்பார், மூன்றாவது என்ன கொடுப்பாரு, துக்கத்திலிருந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். from sorrow to joy. வசனம் 18 பார்ப்போம். துக்கம் முகமாய் இருக்கவில்லை, ஏன், ஆண்டவர் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டார். நம்ம வந்து கவலையா இருக்கிற வேலையில, நம்ம வந்து துக்கமா இருக்கிற வேலையில நம்ம எப்படி பார்ப்போம், இப்படிதானே பார்ப்போம்.
கீழே தானே பார்ப்போம், கீழே தானே பார்ப்போம். ஆனாலும் நாம் ஆண்டவரை சந்தோஷம் கொடுத்த பிற்பாடு எப்படி பார்ப்போம்? ஜனங்களை பார்ப்போம், மேல பார்ப்போம் தானே. ட்ரூவா? சோ அவங்க வந்து துக்கமா இருக்கிற வேலையில வந்து அவங்களோட ஜெபம் வந்து கீழே போயிருக்கும். ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் வந்து அவங்க ஜெபம் எப்படி போனுச்சு? மேல போனுச்சு. மேல போயிட்டு திருப்பமா ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. நீங்க கீழே ஜெபிச்சீங்கன்னா கீழே தான் அவங்க ஜெபம் கீழே போவோம், யாரும் ஆண்டவர் கேட்க முடியாது. ஆண்டவர் வந்து அப்படியாக சந்தோஷத்தை கொடுத்தாரு அவங்களுக்கு. ஆண்டவர் வாஞ்சிக்கல நம்ம வந்து இந்த பாரத்தோடு பிரச்சனையோடு கவலையா இருந்து மத்தவங்களை பார்த்தா இவங்களை கிறிஸ்தவங்களா, இவங்க உள்ளத்துல சந்தோஷமே இல்லை, முகத்துல சந்தோஷமே இல்லை. ஆனா பார்த்தோம் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அந்த பிரகாசத்தை கொடுத்தார். அவங்க முகத்துல பிரகாசம் வந்தது. ஆண்டவர் அப்படியாக அவங்கள ஆசீர்வதிச்சாரு. அன்பு கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். 3 காரியங்கள். சந்தோஷத்தின் மூலமாக அவங்களோட பிள்ளை பெற்ற பிற்பாடு வசனம் 27 பார்ப்போமாக. ஆண்டவர் அவங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுனால அவங்க என்ன பெற்றுக்கொண்டார்கள்? அவங்களோட நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். நன்மை பார்க்கிற வேளையில அதிகமாக நாம் அதை ருசிக்கலாம். இவ்வளவு நாளாக அவங்க என்ன ருசித்தார்கள்னா கசப்பை ருசித்தார்கள். she tasted bitterness. ஆனா இந்த கட்டத்துல அவங்க என்ன ருசித்தார்கள்னா அவங்களோட சந்தோஷத்தை ருசித்தார்கள், நன்மையை ருசித்தார்கள். இப்போ சொல்லுவோம்ல, God is good all the time. God is good. நம்ம வந்து ஆண்டவரோட நன்மையை நம்ம ருசித்து விட்டோம். சோ அவங்களோட ஆண்டவர் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த பிள்ளை கொடுத்த பிற்பாடு அவங்க வந்து என்ன செய்தார்கள்? இந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கோம், ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா இந்த பதில் நீங்க கொடுத்த பிற்பாடு நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன். அப்படியாக நம்ம செய்யறோமா? அப்படி நம்ம செய்திருக்கோம். ஆனா சில கட்டத்துல நம்ம செய்யாம போயிருக்கலாம். ஆனா நம் ஆண்டவர் வந்து இட்ஸ் a serious call. அவர் வாஞ்சிக்கிறாரு நம்ம ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் அதை நம்ம செய்ய வேண்டும். 28 பார்ப்போம். அதை செய்தார்கள் அவர்கள். சோ அவங்க கொடுக்கப்பட்ட ஜெபத்துக்கு பதில் வந்த பிற்பாடு அவங்க ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை யாரு தெரியுமா? அவர்தான் தீர்க்கதரிசி சாமுவேல். அவர் ஆண்டவரால் விசேஷமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. சோ நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் வார்த்தையில அப்படியாக அவங்க பயன்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த தாயார் இந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால. கடைசியாக இந்த வேத பகுதி இந்த ஹோல் இதை பார்க்கிற வேலையில இது நான் என்ன பார்த்தேன்னா ஜெபத்துக்கு பதில் உண்டு. டைட்டில் சொன்னது போல ஜெபத்துக்கு பதில் உண்டு. அந்த நம்ம ஜெபிக்கலாம். ஆனா ஜெபத்துக்கு பதில் உண்டு சொல்ற வேலையில அந்த ஜெபம் வந்து இன்னைக்கு பதில் அளிக்கப்படலாம், நாளைக்கு பதில் அளிக்கப்படலாம், 10 மாசத்துக்கு பிற்பாடு பதில் அளிக்கப்படலாம், வருஷ கணக்காக பதில் அளிக்கப்படலாம். ஆனா பார்க்கிற வேலை எந்த வருஷம் அது பதில் அளிக்கப்பட்டது தெரியாது. ஆனா அவங்களோட ஜெபம் பதில் அளிக்கப்பட்டது. சோ நம்ம தைரியமாக நம்ம சொல்லலாம், God answers prayers no matter how long it takes. எவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே ஆண்டவரே கலப்பட்டு யாவை திருச்சபை கல்லறை வார்த்தை கேட்காதே போராட ஜெபிக்கிற மனதே உங்களுடைய கர்த்தாவே உம்மை நம்பி நம்மளுடைய இருந்த ஒவ்வொரு ஜெபத்திலும் நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். So that we know of your unfailing love, so that we know Lord that they have hope in you, oh Father God. Lord, I pray Lord that you use each and every one of us, Father God. Give us a burden for your people, oh Father God. Lord, will you fill our hearts with your burden, oh Father God. Lord, we thank you, Lord, for the things that we're going to see happening, oh God. In the mighty name of Jesus, we pray, amen. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்புண்டு, இயேசுவின் நாமத்தால் நித்திய வாழ்வுண்டு, இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பு கொடுக்கிறாரே, விடுவிக்கப்படுகிறாரே, சமூகத்தில் சேர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். துதிக்க நாம் மகிமை மக்கள் எடுக்கிறோம். நல்லவர், உண்மையுள்ள தேவன்.
நீங்கள் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருமுறைப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உம்முடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Thank you.